புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொலைதூர பேருந்து ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்த ராஜ்குமார், என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? கார்த்திகா, புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒட்டி பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எஸ்இடிசி அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநர் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் குறிப்பாக கிளாம்பாக்கத்திலிருந்து தொலைதூரத்துக்கு செல்லக்கூடிய எஸ்இடிசி என்று சொல்லக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுடைய பாதுகாப்பை ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தண்ணீர் தரைப்பாலங்களில் தண்ணீர் தேங்கியிருந்தால் மாற்றுப்பாதையில் பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை திட்டமிட வேண்டும் என்றும், பேருந்து பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய பேருந்துகள் போதிய பாதுகாப்பு வசதிகளுடன் நிறுத்தி வைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இது அந்தந்த பேருந்து பணிமனையினுடைய மேலாளர்கள் தலைமையில் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும், தொடர் கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பேருந்துகளில் மழை நீர் ஒழுகாமல் இருப்பதற்கான நடவடிக்கையும், பேருந்தினுடைய ஜன்னல் பக்கவாட்டு பகுதியில் மழைநீர் உள்ளே புகாமல் இருப்பதற்கான நடவடிக்கை போன்றவையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. தொலைதூர பேருந்துகளை பயணிகள் அதிக அளவுக்கு பயன்படுத்துவார்கள். குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களெல்லாம் கனமழை இருக்கும் என்று அறிவுறுத்தியிருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பாக பேருந்துகளை இயக்கவும், மாற்றுப்பாதையில் பேருந்துகளை இயக்கும்போது ஓட்டுநர் நடத்துனர் கலந்து ஆலோசித்து அதற்கான நடவடிக்கையில் எடுக்க வேண்டும் என்றும், இரவு நேரங்களில் பேருந்து இயக்கும்போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் போன்ற அறிவுறுத்தல்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சென்னை நகரிலும் சுரங்கப்பாதைகளில் பேருந்துகளை இயக்கும்போது பாதுகாப்பாக இயக்கப்பட வேண்டும் போன்ற அறிவுறுத்தல்களை போக்குவரத்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கிறாங்க. கார்த்திகா, பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.